Hey guys, welcome to the brand new welcome to the first video of 2024. So it's been a long time. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு 2024 ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் ஏன் நீ ஒரு வீடியோ கூட போடல அப்படின்னு என்னையும் மதித்து எம்எல்ஏயும் அக்கறை இருக்கிற ஒன்று ரெண்டு ஜீவன் வந்து ஏன் யூடியூப்பை மட்டும் கண்டுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. நானும் சரி வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். டுடே இஸ் 18th of February, பட் ஐ டோன்ட் நோ வென் ஐம் கோயிங் டு போஸ்ட் திஸ் வீடியோ. ஸோ ஏன் 2024 நீ வீடியோவே போடல அப்படின்னு கேட்டால், நான் ரொம்ப பிஸியாக இருந்தேனா அப்படின்னு கேட்டால் நோ, ரொம்ப வெட்டியாக இருந்தேன். ஜான்வரி மந்த் ஃபுல்லாகவே நான் வந்து என்னோடய ஒர்க்லேருந்து பிரேக் எடுத்துட்டேன். அந்த பிரேக்கை வந்து நான் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு எந்த வேலையுமே பார்க்கல. இப்போ தான் அகெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன், ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா, நான் இன்ஸ்டாகிராமை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்து யூடியூப்பை வந்து அப்படியே கொஞ்சமாக மறந்துட்டேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் நான் பண்ண எஃபர்ட்டுக்கு யூனோ வாட், நம்மளுக்கு வந்து 100K ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க இன்ஸ்டாகிராமில், விச் இஸ் அ கிரேட் திங். ஸோ அது செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் என்னென்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, அவ்வளோதான், தெரியல. தேர்ட் ரீசன், நான் ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறனால, அது எப்போவுமே இருக்கிறனால தான். ஓகே, வாட் எவர். ஸோ இனிமேல் நான் வீடியோ போடுறேன். பட் திஸ் டைம் நான் வந்து எந்த ப்ராமிஸுமே கொடுக்க மாட்டேன். இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். இனிமேல் வந்து நான் 365 days சேலஞ்ச் எடுக்கிறேன். ஏன்னா 2023 நான் அந்த சேலஞ்ச் எடுத்தேன். 365 days சேலஞ்ச் நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னென்னா, என்னால் அதை கீப் அப் பண்ணவே முடியல. எனக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அது பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. ஐயோ, இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணுமே, என்ன கண்டென்ட் பிளான்னு நடுவில் நான் என்ன பண்ணேன்னா, அது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவே எடுத்து திரும்பி எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு டைமில் சரி போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர்லேயும் நவம்பர்லேயும் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல இந்த 365 days. அதே மாதிரி டெய்லி 2 ஷார்ட் போடுறேன் அப்படின்னு சொன்னேன், அதையும் நான் பண்ணலை. ஸோ யூடியூப்பில் இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தெரியல, 2024 என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டியான வீடியோ போடுறேன். அது மட்டும்தான் என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியும். ஷார்ட் கூட ஐ ட்ரை, லைக் டெய்லி ஒரு ஷார்ட் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் மேடம். பட் இன்ஸ்டாகிராமில் ஓரளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கொண்டாண்டேன். செப்டம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் டச்வுட் நான் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன். அதுக்கான ரிசல்ட்டும் எனக்கு கண் கூட தெரியுது. யூடியூப்லேயும் அதை நான் பண்ணியிருந்தேன், எனக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. ஏன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது 2021 லாக்டவுனில். ஆமாம், இப்போ வரைக்கும் ஒன்றுமே நான் பண்ணல இந்த சேனலில். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க 2023 எப்படி போச்சுன்னே சொல்லலை, எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் இந்த ரீவைண்ட் வீடியோலாம் போட்டிருக்கலாம்ல அப்படின்னு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ரீவைண்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் 2023 ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு 2023. செகண்ட் ஆஃப் வந்து நான் வந்து என்ன காரணம்னுலாம் சொல்ல முடியல, நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தெரப்பி போய், டாக்டர்கிட்ட போய், ட்ரீட்மெண்ட் போய், அப்படி இப்படின்னு போய் இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ அகெயின் ஐம் கோயிங் டு கான்சென்ட்ரேட் ஆன் மை ஓன் செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர், வாட் எவர். ஏன் மண்டை இருக்குது இப்படி இருக்குது அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ தான் கேர்ள் டிஃபைனிங் எல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 2024 ஒரு வீடியோ கூட போடல, ஒரு அப்டேட் கூட கொடுக்கல. சரி ஓகே, ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னா சும்மா ரேண்டமாக கண்டென்ட்டே இல்லாமல் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன், அது வேறு விஷயம். இனிமேல் வந்து இந்த டேட்டில் வீடியோ போடுவேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒரு vlog போடுறேன். முடிஞ்சால் டெய்லி ஷார்ட் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ட்ரை தான் பண்ண முடியும். ஏன்னா இன்ஸ்டாகிராமுக்கே எனக்கு நிறைய டைம் போகுது. இது பத்தாது, நான் வேலைக்கு வேறு போயிட்டுருக்கேன். அதுதான். ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சேன், வேறு என்ன. அண்ட் நான் வந்து யூடியூப்பில் வந்து புதுசாலாம் இல்லை, நான் vlog வந்து எப்படி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஜென்ரலாக இப்போ நான் எங்கேயாவது வெளியே போகிறேன் அப்படின்னா நான் வந்து vlog எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வெளியில் எனக்கு vlog எடுக்கிறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. எப்படி இந்த vloggers எல்லாம் பண்ணுறாங்கன்னே தெரியல.
ஸோ அதை ட்ரை பண்ணுறேன். ட்ராவல் vlog நான் ட்ரை பண்ணுறேன். செகண்ட் திங் என்னென்னா, என்னோடய டாக்டர் வந்து ரீசெண்டாக நான் இப்போ தெரப்பி போயிட்டுருந்தேன். ஸோ என் டாக்டர் சொன்னாங்க, குக்கிங் பண்ணிங்கனாலே அது பயங்கர ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு குக்கிங் சுத்தமாக பிடிக்காது. குக்கிங் வராது. நான் வந்து ஒரு ஆவரேஜான குக்குனா அதுக்கும் கீழே ஒரு குக்கு. அப்போது நீங்கள் குக்கிங் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க அப்படின்னு என்னோடய சைக்காட்ரிஸ்ட் சொன்னாங்களா. சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சரி அதையே நம்ம வீடியோவை எடுத்து பண்ணலாம். ஏன்னா நம்ம நினச்சி ஒன்று குக் பண்ணுவோம், ஆனால் வர்ற ப்ராடக்ட் ஒன்றா வரும். அது அப்படியே எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டியாக போடலாமே, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லாமே அப்படின்னு யோசித்தேன். ஸோ மேபி நான் புதுசாக ஏதாவது டிஷ் ட்ரை பண்ணுற வீடியோஸ் வரலாம். அது ஜென்யூனாக வரும். நல்லா இல்லைன்னு அப்படியே ஜென்யூனாக கருகுனது அப்படியே நான் காமிக்க போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் பிளான் பண்ணல. அப்படியே ரேண்டமாக டெய்லி விலாக்ஸ் எல்லாமே தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா அதுவும் அப்படி தான், டே இன் மை லைஃபாக இருக்கட்டும், இல்லைன்னா வாட் ஐ ஈட் இன் அ டே ஆர் வாட் ஐ டூ இன் அ டே, வாட் எவர். ஷார்ட்ஸ் வந்து என்ன வேணால் போடலாம், இல்லை யூடியூப்லேயே என்ன வேணால் போடலாம். ஸோ அதுதான் நான் இப்போதைக்கு யோசிச்சு வச்சுருக்கேன். அண்ட் இப்படி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மோட்டிவேஷனல் கோட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக செட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ரூமை செட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் வால் போஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ரூம் செட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒர்க் டேபிள் செட் பண்ணணும். அது எல்லாமே நான் vlog-ஆ காமிக்கிறேன். அது எல்லாமே பிளானில் இருக்குது. அதுதான். ஸோ 2024 நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கு. ஹோப் இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ஸோ இந்த வருஷத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு நல்லதாக நடந்த ஒரு விஷயம், இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு 100K ஃபாலோவர்ஸ் வந்தது. அண்ட் அப்படியே யூடியூபையும் நம்ம இந்த வருஷம் கொண்டு வரலாம். ஓகே, நீங்கள்லாம் அதுக்கு பார்க்கணும் வீடியோவை. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடணும். ஓகே ஃபைன். ஸோ தட்ஸ் ஆல். அதான் நான் சொல்ல நினச்சேன். வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அவ்வளோதான். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோவையும் ரெகுலராக பார்க்குற அந்த 1-2 ஜீவன்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ அண்ட் முக்கியமாக இந்த வருஷம் நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு பெரிய ரீசன், ஒரே ரீசன் என்னோடய ஃப்ரெண்டு. அந்த ஜீவனை நான் இந்த சேனலில் காமிக்கிறேன். ஏன்னா அவன் தான் வந்துட்டு நான் வீடியோ போடலைன்னா ஏன் வீடியோ போடல, எதுக்கு நீ இந்த வீடியோ இப்படி போட்ட, ஏன் வந்துட்டு சேலஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு நீ அதை பண்ண மாட்டேங்கிற, அப்படி இப்படின்னு என்னை எப்போவுமே அவன் கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த ஜீவனை நான் காமிக்கிறேன். அவனால தான் இன்றைக்கி நான் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸில் வந்து முன்னாடிலாம் நான் கொஞ்சம் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருப்பேன்ல யூடியூப்பில், ஒரு லென்த்தி வீடியோவாக இருக்கும். அது அப்படியே ஷார்ட் வீடியோவாக போடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற கண்டிஷனில் எனக்கு யாராவது மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இருக்கேன். பட் ஹோப்ஃபுல்லி திஸ் டூ ஷால் பாஸ். இதுவும் கடந்து போகும். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் அ வெரி குட் ரீசன். அது நான் மனசார நம்புகிறேன். ஸோ தட்ஸ் ஆல். இதெல்லாம் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்ல நினச்சேன். ஸோ இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ ஃபெப்ரவரி வந்துருச்சு. ஸோ இன்னும் எத்தனை மாதம், 10 மாதம் இருக்குது. இந்த 10 மாதம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லபடியாக அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் மனசார மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். தட் வில் டெஃபினெட்லி happen. Okay, so trust me. So that's all, and hope you all like this video. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் இங்கே கொடுக்குறேன், போய் பாருங்கள். அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள், இங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட். And thank you so much. Stay happy, stay healthy, stay blessed, stay strong. Okay, bye.